என் உயிரில் மேலான ரத்தத்தில் ரத்தமான ரசிகர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து ராஜாவுக்கு ராஜான்னு அந்த படம் ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க. உண்மையில எல்லாமே ராஜாக்கு தான் இங்கே உட்காந்துருக்க போகிறோம், யாரும் சாதாரண இல்லை. அதுக்கு மேலாக ப்ரொடியூசர் வந்து என்னுடைய நெருங்கிய சகோதரன் சொல்கிறதா நண்பரும் சொல்கிறது தெரியல, பெரிய ஒரு தொழிலதிபர், துபாயில் வந்து பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு. அவர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து படம் இன்றைக்கி எடுத்திருக்கிறாரு. எடுத்து இன்றைக்கி ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்குன்னா உண்மையிலே அவருடைய மனசை நான் ரொம்ப பாராட்டுறேன். தமிழ் படத்தில் வந்து இன்றைக்கி எடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு, அதிலும் என்னுடைய தம்பி விநாயக்கு வந்து ரொம்ப ஹீரோவாக பண்ணணுன்னு அவருடைய நீண்ட நாள் ஆசை பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து சொன்னது பூரா பொய், நம்பாதீங்க. என்னை கூப்பிட்டது உண்மைதான். அப்போ நான் வேற ஒரு படத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அங்கே அட்வான்ஸ் ஆகிட்டு இங்கே எப்படி நடிக்க முடியும் சொல்லுங்கள்? நான் சிலுக்கு சுந்தரா இருந்தால் வந்திருப்பேன், ஒரு டான்ஸுக்காக இருந்தால் வந்திருப்பேன். படம் பூரா பண்ணுறதுனால நீங்கள் வாடா வாடான்னு கூப்பிட்டாரு. ரொம்ப உரிமையாக நான் வந்து அவருக்கு சித்தப்பா தான், என் மகன் தான். போடா வாடா நாங்கள் 2 பேரும் பேசிப்போம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. எனக்கு டிக்கெட் போட்டெல்லாம் உண்மை தான். என்னை கேட்காம போட்டுருவான். போட்டுட்டு அப்பா நீ வந்துடு, சீக்கிரம் வந்து நாளைக்கு காலையில் 8 மணி ஃப்ளைட் வந்துருமா. நான் இருக்கிற வேறு இடத்துல எப்படா வர முடியாது, நான் நீ வந்துருமா. சரிடா வரேன்டா, சம்பளம் எவ்வளோடா, நீ வா வந்த பிறகு வாங்கிக்கண்ணா. அதெல்லாம் முடியாது, சம்பளத்தை பேசு, பேங்கில் அக்கௌண்ட்டில் போட்டு விடு, நான் வரேன்னு. அவர் வந்து சரி சரிம்மா, நானும் அப்படியே விட்டேன். அது கேர்லெஸ். ஆனால் முன்னாலே சொல்லியிருந்தா பரவாயில்ல, இந்த மாதிரி படம் நீ வந்துடுறா, இத்தனை சாங் இருக்குன்னு. பாருங்கள் 3 சாங்குலுமே முத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தனையாவது கூட இருந்து கூப்பிட்றான பார்த்தீங்கன்னா, அவனே தான் நடிக்கிறான், அவனே ஆடுறான், அவனே முத்தம் கொடுத்துக்கிறான். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். உடம்பு தலையிலேருந்து கால் வரையும் மச்சம்தான் அவனுக்கு. அவன் வந்து ரொம்ப கலைத்துறையில் ரொம்ப ஆர்வமாக இருக்காப்புல. அவர் படம் பூரா வெற்றி பெறக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கும் மேலாக உங்கள் சிந்து வந்து இந்த படத்தில் வில்லியாக நடிச்சிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரம்பத்தில் என்னுடைய நண்பர் பஞ்சு பரத் வந்து டைரக்ட் பண்ண படத்தில் நானும் அவங்களும் பண்ணோம். அது முக்கியமான சீன், அது வெளியே சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சீனில் நாங்கள் 2 பேரும் பண்ணி அப்போவே அவங்க ரொம்ப நல்ல சிறந்த நடிகையாக இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி வந்து இந்த படத்தில் வில்லியாக நடிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். கண்டிப்பாக அவங்க வந்து அறிவு அரசின்னு சொன்னாங்க. உண்மையிலே அது ஒரு அறிவு அரசி தான். அவங்க தொடர்ச்சி அவங்களுக்கு படம் வரணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். 2வது மக்கள் நாயன் விநாயக்கு, ஃபஸ்ட்டு சலீமா இருந்து இப்போ விநாயக்கா மாறிட்டார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் உண்மையிலே நல்ல நண்பர், அந்த அளவுக்கு தான் சொல்லணும். யார் கஷ்டப்பட்டாலும் உடனே கூப்பிட்டு உதவி பண்ணக்கூடிய நல்ல மனசு. எனக்கே ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்கிறாரு, அதனால நான் வாழ்த்தி தான் ஆகணும். கொடுத்துட்டு முதல்ல பார்க்க வந்தார், என்னை ஒரு டைரக்டர் தான் அறிமுகப்படுத்தினார். வந்து என்னை யாராருங்க பார்த்தாரு. சரி ஏடா பார்த்துட்டு போகிறாரு, போலீஸாக இருக்குமோ இப்படி பார்த்துட்டு போகிறாருன்னு நினச்சேன். டக்குன்னு போன நேரத்தில் திருப்பி வந்து கவரில் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தாரு. என்ன தம்பி அப்படின்னு, வச்சுங்க அடுத்த படத்தை நீங்கள் தான் அப்படின்னாரு. ஒன்று ஒரு போனோன்னு அந்த டேரக்டர் கேட்டால், என்னப்பா பணம் கம்மியாக இருக்குன்னு கொஞ்சம் கூட கொடுக்க சொல்லுப்பா, பார்ட்டி வெயிட்டான பார்ட்டியாக இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி அப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. கண்டிப்பாக பண்ணிட்டாரு. பண்ணி இதுவரை கேட்கல, வேணுன்ட்டார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். உங்களுக்கெல்லாம் கொடுப்பாரு, கேளுங்க, தட்டுங்கள் திறக்கப்படும். நல்ல மனிதர். அவர் ஒரு மனசுக்காக இந்த படங்கள்லாம் நிறைய படம் வெற்றி பெற வரணும், என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் வந்து ஜெயக்குமாரை சொன்னால் உண்மையிலே நான் வந்து அவரை ரொம்ப அது எத்தனையோ ப்ரொடியூசர்லாம் படம் பண்ணியிருக்கிறேன். இவருடைய படம் சிரிக்க விடலாமா, உண்மையிலே நாங்கள் அந்த ஷூட்டிங்கில் ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். தேனியில் தான் ஷூட்டிங்கு, ரொம்ப ஜாலியாக இருந்தது. டயத்துக்கு பணம் கொடுத்துருவாரு, டயத்துக்கு ஃபுட்டு கொடுத்துருவாரு. ஒரு ஹோட்டலில் சும்மா சூட் ரூம் போட்டு கொடுத்தாரு, பயங்கரமாக பண்ணார். மதுரை டு சென்னை ஒரு 50 தடவை வந்திருப்பேன். அந்த மாதிரி டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு. நான் கேட்கறதெல்லாம் செஞ்சார். அந்த மாதிரி நல்ல மனிதர் அவர். அவர் வந்து இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் பண்ணிருக்காரு. இன்னும் அடுத்தடுத்து படம் பண்ணணும். ஆனால் எங்கே மச்சம் இருக்குன்னு தெரியல, விநாயக் வந்து ஏகப்பட்ட ப்ரொடியூசர் இப்போ வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஒரு 10 ப்ரொடியூசர் வெயிட்டிங்க. பூரா ரவி அண்ணன் சொன்ன மாதிரி என்ஆர்ஐ குரூப் தான் அவங்கெல்லாம். அது மாதிரி அவருக்கு வந்து உண்மையிலேயே மச்சம் இருக்குது. அதுக்கும் மேலாக நான் உயிராக நேசமாக நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் தியாகராஜ் அண்ணா. அவர் படத்தில் ஏற்கனவே நடிக்க விடுது, நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தில் கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு, கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய அருமை தம்பி வெங்கடேஷனை வந்து உண்மையிலே பாராட்டணும். சும்மா நச்சுன்னு இருக்குன்னு ஒரு படத்தில் இங்கேருந்து மலேசியா தூக்கிட்டு போய் வச்சு வாங்குன்னு வாங்கினார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது புழுதின்னு ஒரு படம், பேரரசு சார் என்னுடைய அருமை தம்பி, அவர் படத்தில் நடிச்சிருக்கிறேன். இது வந்து பவர் ஸ்டாரும் பார்க்கல, சும்மா பட்டையை கிளப்பிட்டார் அந்த படத்தில். அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. பொங்கல் வந்தோன்னே கேட்டேன், தம்பி அந்த படம் எப்போன்னு. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகினார். உண்மையிலே அந்த படம்லாம் பார்த்தா எனக்கு கண்ணால் லட்டுதுங்க ஆசைக்கு மேலே வரும், அப்படி ஒரு படம் அது. இந்த மாதிரி என்னை வந்து அழகு பார்த்து ரசிக்கக்கூடிய மனிதர்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கிறாங்க. அதற்கும் மேலாக
தம்பி பேர் மறந்துட்டேன், தம்பி ரியாஸ் ஜாலியாக இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவர் எனக்கு முத்தம் கொடுப்பாரு, நான் அவனுக்கு முத்தம் கொடுப்பேன். அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு வேற எதுவும் நினச்சாங்க, கள்ள தொடர்புலாம் இல்லை, நட்பு தொடர்பு தான் அது. அப்புறம் சோனா மேடம் ரொம்ப அருமையான ஒரு மனிதர். அவங்க எந்த விதத்துலையுமே அவங்க வந்து எப்படின்னா ஒரு நடிகன் பார்க்காம ஒரு கூட பிறப்போ ஒரு ஃப்ரெண்டாக அந்த மாதிரி எந்த இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய போகக்கூடிய ஒரு ஆள். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நட்புக்கு இலக்கணமானவங்க. என்னுடைய சகோதரின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் சொல்ல சொல்ல எனக்கு ஆசையாக இருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு தலைசிறந்த நண்பர்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்கிறேன். நான் நிறைய விஷயம் பேசணும், இருந்தாலும் பேசினா ஏதாவது பேப்பரில் விடிஞ்சால் வந்துடும். அதனால் நான் பேச விரும்பலை. எல்லா விஷயங்களும் போன மேடையில் எல்லாம் பேசிட்டாங்க. ஆண்களுக்கு வந்து டைம் சரியில்லை இந்த வருஷம், அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி நன்றி நன்றி.